வெல்கம் டு என்லைட்டன் கிளாஸ். நம்ம டெய்லி யூசேஜில் வரக்கூடிய எஸ்ஆர்னோ கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எஸ்ஆர்னோ கொஷின்ஸ் அப்படின்னா ஆமாவா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடியது. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்டு அதற்கான பதிலும் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்றத வர சென்டென்சஸில் பார்க்கலாம். அவள் வயதானவளா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் ஷீ ஓல்டு, இஸ் ஷீ ஓல்டு. ஆமாம் அவளுக்கு வயசாயிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் ஷீ இஸ் ஓல்டு, எஸ் ஷீ இஸ் ஓல்டு. இங்கே ஷீன்றது சிங்குலர், அதனால பீவர்ப் சிங்குலர் பீவர்ப் ஈஸ் வந்திருக்கு. இல்லை அவளுக்கு அவ்வளோ ஒன்றும் வயசாகலை அப்படின்னு சொல்லணும்னா நோ ஷீ இஸ் நாட் ஓல்டு, நோ ஷீ இஸ் நாட் ஓல்டு. நோன்ற நெகட்டிவ் வேர்டு வரையில் அந்த பீவர்புக்கு அப்புறம் நாட் சேர்க்கணும். அவர்கள் உயரமானவர்களா? ஆர் தே டால், ஆர் தே டால். ஆமாம் அவங்க உயரமானவங்க தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் தே ஆர் டால், எஸ் தே ஆர் டால். இங்கே தேன்றது அவர்கள், அது ஒரு ப்ளூரல் ப்ரனவுன், அதனால் பக்கத்தில் பீவர்ப் ஆர் வந்திருக்கு. டால் அப்படின்னா உயரமாக இருக்கிறவங்களுக்கு சொல்லக்கூடிய சொல். இல்லை அவங்க அவ்வளோ ஒன்றும் உயரம் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா நோ தே ஆர் நாட் டால், நோ தே ஆர் நாட் டால். இது மலிவானதா? இஸ் இட் சீப், இஸ் இட் சீப். ஆமாம் இது மலிவானது தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் இட் இஸ் சீப், எஸ் இட் இஸ் சீப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொஸ்டினுக்கு நெகட்டிவாக ஆன்சர் பண்ணணும்னா, அதாவது இது மலிவானது இல்லை கொஞ்சம் விலை கூட தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ இட் இஸ் நாட் சீப், நோ இட் இஸ் நாட் சீப் அப்படின்னு சொல்லணும். காஃபி ஆறிடுச்சா அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லைன்னா காஃபி சூடாக இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் த காஃபி கோல்டு, இஸ் த காஃபி கோல்டு. ஆமாம் காஃபி சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் த காஃபி இஸ் கோல்டு, எஸ் த காஃபி இஸ் கோல்டு. இந்த காஃபி அப்படின்றது சிங்குலர் நவுன், அதனால சிங்குலர் பீவர்ப் ஈஸ் வந்திருக்கு. இல்லை காஃபி வந்து ரொம்ப கோல்டாலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ த காஃபி இஸ் நாட் கோல்டு, நோ த காஃபி இஸ் நாட் கோல்டு. அவள் அமெரிக்காவை சேர்ந்தவளா? அப்படி இல்லைன்னா அவள் அமெரிக்காலேருந்து வந்திருக்காளா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அது இங்கிலீஷில் இஸ் ஷீ ஃப்ரம் அமெரிக்கா, இஸ் ஷீ ஃப்ரம் அமெரிக்கா. ஆமாம் அவள் அமெரிக்காலேருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் ஷீ இஸ் ஃப்ரம் அமெரிக்கா, எஸ் ஷீ இஸ் ஃப்ரம் அமெரிக்கா. இல்லை அவள் அமெரிக்காலேருந்து வரல அப்படின்னு சொல்லணும்னா நோ ஷீ இஸ் நாட் ஃப்ரம் அமெரிக்கா, நோ ஷீ இஸ் நாட் ஃப்ரம் அமெரிக்கா. ஹெலன் திருமணமானவரா? இஸ் ஹெலன் மேரீடு, இஸ் ஹெலன் மேரீடு. ஆமாம் ஹெலன் கல்யாணம் ஆன பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் ஹெலன் இஸ் மேரீடு, எஸ் ஹெலன் இஸ் மேரீடு அப்படின்னு சொல்லணும். இல்லை ஹெலனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஹெலன் இஸ் நாட் மேரீடு, நோ ஹெலன் இஸ் நாட் மேரீடு. மேரி ஒரு மருத்துவரா? இஸ் மேரி எ டாக்டர், இஸ் மேரி எ டாக்டர். ஆமாம் மேரி ஒரு டாக்டர் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் மேரி இஸ் அ டாக்டர், எஸ் மேரி இஸ் அ டாக்டர். இல்லை மேரி ஒரு டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ மேரி இஸ் நாட் அ டாக்டர், நோ மேரி இஸ் நாட் அ டாக்டர். அப்படி இல்லைன்னா மேரி இப்போ வந்து ஒரு இன்ஜினியர் அப்படின்னா நோ மேரி இஸ் ஆன் இன்ஜினியர், நோ மேரி இஸ் ஆன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லலாம். ஜீவா ஒரு காசாளரா? கேஷியர் அப்படின்றது வந்து இந்த கடைகள்லாம் வேலை பார்க்குறவங்க, நம்ம கேசியர் அப்படின்னு ராங்காக ப்ரனவுன்ஸ் பண்ணுவோம், அப்படி சொல்லக்கூடாது, இட் இஸ் கேஷியர். ஆமாம் ஜீவா கேஷியராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ்
ஜீவா இஸ் a cashier. எஸ், ஜீவா இஸ் a cashier. இல்லை, ஜீவா வந்து கேஷியரா இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நோ, ஜீவா இஸ் நாட் அ கேஷியர். நோ, ஜீவா இஸ் நாட் அ கேஷியர். நான் உன் நண்பனா, இல்லை நான் உங்க நண்பனா அப்படின்னு கேட்கறதுக்கு am I your friend? am I your friend? ஆமா, நீ என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லணும்னா எஸ், யூ ஆர் மை ஃப்ரெண்ட். எஸ், யூ ஆர் மை ஃப்ரெண்ட். ஸோ அந்த கொஷினை கேட்டவங்க ஆன்சர் பண்ணல அந்த ஐன்றது யூவா மாறிடும். இல்லை, நீ என் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நோ, யூ ஆர் நாட் மை ஃப்ரெண்ட். நோ, யூ ஆர் நாட் மை ஃப்ரெண்ட். நீங்கள் ஒரு துப்புரவாளரா? ஆர் யூ அ கிளீனர்? ஆர் யூ அ கிளீனர்? இங்கே யூன்றது ப்ளூரல் ப்ரனவுன். யூ வந்து ஒரு ஆளையும் குறிக்கும், பல பேரையும் குறிக்கும். இருந்தாலும் கண்காடு படி அதை ப்ளூரல்னு தான் சொல்லணும். ஸோ ப்ளூரல் ப்ரனவுன் அப்படின்றதுனால அது பக்கத்தில் ப்ளூரல் பி வெர்ப் ஆர் வந்திருக்கு. ஆமாம், நான் ஒரு கிளீனர் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ், ஐ எம் அ கிளீனர். எஸ், ஐ எம் அ கிளீனர். இங்கே வந்து கொஸ்டினில் யூ வந்திருக்கு. ஏன்னா கொஸ்டின் பண்ணுறவங்க ஆப்போசிட் பர்சனை பார்த்து கேட்குறாங்க. இப்போ ஆன்சர் பண்ணுறவங்க அவங்கள பற்றி பேசுகிறதுனால இங்கே ஐன்னு மாறிடும். இல்லை, நான் ஒரு கிளீனர் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ, ஐ எம் நாட் அ கிளீனர். நோ, ஐ எம் நாட் அ கிளீனர். ஜனாவும் ஜோவும் சகோதரர்களா? ஆர் ஜனா அண்ட் ஜோ பிரதர்ஸ்? ஆர் ஜனா அண்ட் ஜோ பிரதர்ஸ்? இங்கே ஜனா அண்ட் ஜோ அப்படின்றவங்க ப்ளூரல் நவுன், ரெண்டு பேர் இருக்காங்க, அதனால பி வெர்பா ப்ளூரல் பி வெர்ப் ஆர் வந்திருக்கு. ஆமாம், ஜனாவும் ஜோவும் சகோதரர்கள் தான் அப்படின்னு சொல்றதுக்கு எஸ், ஜனா அண்ட் ஜோ ஆர் பிரதர்ஸ். எஸ், ஜனா அண்ட் ஜோ ஆர் பிரதர்ஸ். இல்லை, ஜனாவும் ஜோவும் பிரதர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நோ, ஜனா அண்ட் ஜோ ஆர் நாட் பிரதர்ஸ். நோ, ஜனா அண்ட் ஜோ ஆர் நாட் பிரதர்ஸ். நீங்கள் ஒரு பில்டராக இருக்கீங்களா? அதாவது இந்த கட்டடம் கட்டுறவங்கள பில்டர்னு சொல்லுவோம். இன்ஜினியர்ஸ் அப்படின்ற வேர்டு போக பில்டர் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஆர் யூ அ பில்டர்? ஆர் யூ அ பில்டர்? ஆமாம், நான் பில்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா எஸ், ஐ எம் அ பில்டர். எஸ், ஐ எம் அ பில்டர். இல்லை, நான் பில்டர் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ, ஐ எம் நாட் அ பில்டர். நோ, ஐ எம் நாட் அ பில்டர். உனக்கு 14 வயதா? ஆர் யூ 14 years old? ஆர் யூ 14 years old? ஆமாம், எனக்கு 14 வயசு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ், ஐ எம் 14 years old. எஸ், ஐ எம் 14 years old. இல்லை, எனக்கு 14 வயசு இல்லை அப்படின்னு சொல்லணும்னா நோ, ஐ எம் நாட் 14 years old. ஏதாவது சம்திங். ஏதாவது சம்திங். புதிதாக ஏதாவது முயற்சி செய்யுங்க. ட்ரை சம்திங் நியூ. ட்ரை சம்திங் நியூ. ஏதாவது சொல்லு. சே சம்திங். சே சம்திங். ஏதாவது செய். டூ சம்திங். டூ சம்திங். ஏதாவது சாப்பிடு. ஈட் சம்திங். ஈட் சம்திங். நான் எதையோ பார்க்குறேன். ஐ see something. ஐ see something. இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வருது. இதவே பாஸ்ட்ல சொல்லல இந்த சீன்ற வேர்பு சான்னு மாறும். நான் எதையோ பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ saw something. ஐ saw something. நான் எதையோ உணர்கிறேன். ஐ feel something. ஐ feel something. இதே சென்டென்ஸ் பாஸ்ட்ல வரையில ஃபீல்ன்ற வேர்பு ஃபெல்ட்னு மாறிடும். நான் எதையோ உணர்ந்தேன். ஐ felt something. ஐ felt something. என்கிட்ட ஏதோ இருக்கு. ஐ have something. ஐ have something. இதுவே அவகிட்ட ஏதோ இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு she has something. she has something. இங்கே sheன்றது சிங்குலர், அதனால has verbsல has அப்படின்ற சிங்குலர் verb யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனா அதுவே முன்னாடி கொடுத்த சென்டென்ஸ்ல ஐன்றது கண்கார்டு படி ப்ளூரல், அதனால have வந்திருக்கு. எனக்கு ஏதோ கேட்கிறது. ஐ ஹியர் சம்திங். ஐ ஹியர் சம்திங். இதுவே பாஸ்ட்ல சொல்லல நான் ஏதோ கேட்டேன்.
I heard something. I heard something. Hearன்றது present verb. அது pastக்கு மாறேல heardன்னு ஆயிரும். ஏதாவது தவறா? Is something wrong? Is something wrong? இது ஒரு question sentence. Yes or no question. இதையே சாதாரண வாக்கியமா அதாவது ஸ்டேட்மெண்டா பேசணும்னா ஏதோ தவறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு something is wrong. Something is wrong. நான் எதையோ கண்டுபிடித்தேன். I found something. I found something. ஏதோ ஒன்று மாறிவிட்டது. Something is changed. Something is changed. ஏதோ நடந்தது. Something is happened. Something is happened. ஏதோ ஒன்று காணவில்லை. Something is missing. Something is missing. ஏதோ எடுக்கப்பட்டது. Something was taken. Something was taken. ஏதாவது முயற்சி செய்வோம். Let us try something. Let us try something. ராமுக்கு ஏதோ தெரியும். Ram knew something. Ram knew something. எதையாவது பிடிச்சுக்கோ. Hold on to something. Hold on to something. நான் ஏதாவது வெற்றி பெற்றேனா? Did I win something? Did I win something? நாம் ஏதாவது செய்வோம். We will do something. We will do something. அவ ஏதோ சொன்னா. She said something. She said something. அவர் எதையோ எடுத்தாரு. He took something. He took something. நான் ஏதோ தப்பு செஞ்சிட்டேன். I did something bad. I did something bad. ஏதாவதுன்ற சொல்ல வச்சு நாம பேசுற வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு இந்த வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. And thanks for watching.